நம்ம சேனல்ல முதல்ல பார்க்க போற வெப் சீரிஸ் தான் லாஸ்ட் சாமுராய் ஸ்டாண்டிங். இந்த சீரிஸ் நெட்ஃபிளிக்ஸ் ஒரிஜினல்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடோட ஸ்டோரியை தான் ஷார்ட்டா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ் முழுக்கவே ஆரம்பத்திலையும் தொடக்கத்திலையும் இடையிலையும் இந்த மாதிரி நிறைய சைனீஸ் வேர்டிங்ஸ் போடுவாங்க. இந்த வேர்டிங்ஸ் எல்லாமுமே நமக்கு முக்கியமான கதைகளை சொல்ல காத்திருக்கு. ஆரம்பத்திலேயே சாமுராய்கள் வரலாறு தொடங்கி 950 வருஷங்களுக்கு அப்புறம் அப்படின்றாங்க. அதன் பிறகு இந்த போரிலிருந்து அவங்க மறையத் தொடங்கினாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாமே இந்த படத்துல ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இந்த படமே ஒரு போர்க்காட்சியிலிருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த சீரிஸோட ஓப்பனிங்லயே ஒரு மிகப்பெரிய படை சண்டை போட்டுட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அதுல நம்ம ஹீரோவை கேமரா ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டே நம்ம போனா ஹீரோ அங்க ஒரு கேம்பை பார்க்கறான். அந்த கேம்பை நோக்கி ஓடி போய் அந்த கேம்புக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட சண்டை போட்டு அங்க இருக்கிறவங்கள வீழ்த்தி அவங்களோட வெற்றியை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வெற்றியை கொண்டாடி வெற்றி வெற்றின்னு எல்லாரும் கத்திட்டு இருக்கிற நேரத்துல எதிர்பாராத விதமா ஹீரோவுடைய படை மேலேயே தாக்குதல் நடக்குது. இந்த சீனை எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சீன்ல தான் இந்த சீரிஸோட ஒரு மிகப்பெரிய ட்விஸ்டே காத்திருக்குன்னு சொல்லலாம். நம்ம கதையோட ஹீரோவான கோக்ஷு பல தாக்குதல்களை சமாளிச்சு நம்ம ஹீரோ தட்டு தடுமாறி உயிருக்கு போராடுற நிலையில எழுந்திரிச்சு நிக்கிறான். இந்த ஃப்ரேமே பிளாக் அண்ட் ஒயிட்டா மாறி அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ அவன் வீட்டுல இருந்து தூக்கத்துல இருந்து இந்த கனவோட எழுந்திருக்கிறான். ஆனா இது கனவில்ல, அவன் வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான துயர சம்பவம். அந்த வீட்டுல அவனும் அவன் மனைவி குழந்தைகளோட இருக்கான். ஆனா இப்போ நம்ம ஹீரோவும் அவனோட கிராமமும் நல்ல நிலைமையில இல்ல. நம்ம ஹீரோ எந்திரிச்சு போய் பக்கத்து ரூம்ல அவனோட மனைவியும் மகளும் படுத்திருக்கிறத பாக்குறான். அப்படி அவன் மனைவி எழுந்து வாந்தி எடுக்க போறாங்க. இந்த கிராமமே ஒரு காலரா நோயால கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. அவனோட மகளுக்கு கொஞ்சம் மருந்து கொடுத்து நம்ம ஹீரோ ஆசுவாசப்படுத்துறான். அவனோட மகளும் மனைவியும் ஒரே நேரத்துல காலராவால கடுமையா நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற கிராமம் கடுமையான பண நெருக்கடியில இருக்கு. இந்த நிலையில தான் ஹீரோ அவன் தன்னுடைய வாளை எடுத்துட்டு போய் வித்து அது மூலயமா ஏதாவது காசு வாங்கிட்டு வரலாம்னு நினைக்கிறான். அந்த வாளை அடமானம் வைக்க அந்த அடகு கடைக்கு நம்ம ஹீரோ போறப்போ அந்த அடகு கடைக்காரர் இதுக்கெல்லாம் பணம் தர்றது இல்லைன்னு சொல்லி மறுத்துறாரு. ஒரு வாள்வீச்சு வீரனான நம்ம கோக்ஷு அந்த கடைக்காரரிடம் மண்டியிட்டு ஏதாவது கொஞ்சம் கொடுங்க, எதையாவது கொடுங்க, இந்த வாளை நான் திருப்பி பணம் கொடுத்து மீட்டுப்பேன்னு கெஞ்சி கேட்கிறான். இந்த வாளெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த கடையில வேலை செய்யறவங்க கிட்ட இவருக்கு கொஞ்சம் சர்க்கரையும் உப்பும் கொடுத்து விட சொல்றாங்க. ஒரு வழியா அவன் குடும்பத்துக்கு தேவையான ஏதோ கொஞ்சம் உணவை சேகரிச்சுட்டு திரும்புறான் நம்ம ஹீரோ. இந்த நேரத்துல தான் அந்த கிராமத்துல ஒரு இடத்துல ஒரு நோட்டீஸ் ஒட்டப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி மக்கள் எல்லாம் குவிஞ்சு நிக்கிறாங்க. அது வேற ஒன்றும் இல்ல, ஒரு போட்டி. அந்த போட்டியில கலந்துக்கிட்டா அந்த ஊர் காசுபடி 1,00,000 yen பணத்தை பரிசா வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. அதை வாங்கி பார்த்து நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த போட்டி எதை பத்தினதுன்னா சாமுராய்களுக்கான வாழ்வீச்சு போட்டி நடக்குது. அதுல ஜெயிக்கிறவங்களுக்கு 1,00,000 yen பரிசா வழங்கப்படும்னு அந்த அறிவிப்புல ஒட்டியிருக்கு. இது சாமுராய்கள் கிட்ட இருக்கிற வாள்களை பறிக்கிறதுக்கான சதியாதான் இருக்கும், இல்ல இது சும்மா இருக்கும், இல்ல இது மாதிரி இருக்க கூட வாய்ப்பு இருக்கு, நேத்து நான் இந்த நோட்டீஸ் போர்டை பார்க்கலையே அப்படின்னு பல கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் போய் அந்த நோட்டீஸை வாங்கி பார்க்கறான். அப்படி ஹீரோ அந்த நோட்டீஸை வாங்கி பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல தான் அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துருது. இந்த நோட்டீஸ் இங்க இருக்கிறது சட்டவிரோதம், இதை யாரும் வாங்கக்கூடாது, படிக்க கூடாதுன்னு அங்க போலீஸ் வராங்க. ஹீரோ அந்த இடத்துல இருந்து போலீஸ் கண்ணில் படாம தப்பிச்சு போயிடுறான். அந்த நோட்டீஸை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. அது என்னன்னா, காலராவால கடுமையா பாதிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டிருந்த ஹீரோவோட பொண்ணு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கா. அப்படி போராடிக்கிட்டு இருக்கிற அந்த பொண்ணு, என்னை மன்னிச்சிருங்க, என்னால தம்பிய பாத்துக்க முடியல அப்படின்னு துடிதுடிச்சு அந்த பொண்ணு இறந்து போறா. அந்த இழப்பை தாங்க முடியாம ஹீரோவும் அவனுடைய மனைவியும் பயங்கர சோகத்துக்குள்ள ஆழ்ந்து போறாங்க. அதன் பிறகு கண்ணீர் தழும்ப தழும்ப ஹீரோவும் அவனுடைய மனைவியும் ஹீரோவுடைய மகளுக்கான இறுதி சடங்குகளை முடிக்கிறாங்க. இறுதி சடங்குகள் முடிஞ்சதும் ஹீரோ அவனுடைய வீட்டுல தனிமையில ஆழ்ந்து உக்காந்துருக்கான். அந்த நேரத்துல தான் அந்த நோட்டீஸை எடுத்து பார்த்த நம்ம ஹீரோ அவனுடைய வாளை கையில எடுத்துக்கிட்டு
மனைவி கிட்ட சீக்கிரமே வந்துடுறேன், நமக்கான ஒரு நல்ல வாழ்க்கை அமையும், இது எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லி அவனுடைய பாலோட அந்த போட்டி நடக்கிற நகரத்தை நோக்கி கிளம்புறான். நம்ம கதாநாயகனான கோக்ஷு அந்த போட்டி நடக்கிற நகரத்துக்குள்ள வந்துட்டான். அந்த நகரத்துக்குள்ள நிறைய பேர் போட்டி நடக்கிற இடம் இதுதானே, இன்னைக்கு இரவு தானே போட்டியா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போதே அங்க இருக்கிற ஒரு சிலர் சாமுராய்கள் கிட்ட இருந்து போர்வாள்களை பறிக்க தான் அரசு போடுற திட்டம் இது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு ஹீரோ அந்த நகரத்துக்குள்ள நடக்க தொடங்குறான். அவன மாரியே பல பேரும் பாலோட அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக அந்த நகரத்துக்கு வந்திருக்காங்க. அந்த போட்டி நடக்கிற நகரத்துக்குள்ள வந்த நம்ம ஹீரோ ஒரு பெரியவரோட வீட்டுக்கு போறான். அங்க போன உடனே பெரியவர் அவனை வரவேற்று பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு உபசரிக்கிறாரு. அவருடைய அறையில தங்கியிருந்து அவர்கிட்டயே இந்த போட்டியை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமான்னு கேக்குறாங்க. தப்பி பிழைச்ச வீரர்கள் கிட்ட இருந்து அவங்களுடைய வாளை பறிக்கிறதுக்கான திட்டம்னு பேசிக்கிறாங்க. ஆனா உறுதியா எதுவும் தெரியல அப்படின்னு சொல்றான். ஒரு வழியா இரவு நேரமாயி அந்த போட்டிக்காக ஹீரோ கிளம்பும் போது அந்த பெரியவர் அவர்கிட்ட வந்து, முன்ன இருந்த மாதிரி இப்போ இல்ல, பார்த்து நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி ஹீரோவை அனுப்பி வைக்கிறாரு. நம்ம ஹீரோவும் அந்த போட்டி நடக்கிற இடத்துக்குள்ள நுழையிறான். இதற்கப்புறமா தான் இந்த வெப் சீரிஸ்ல நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் அடுத்தடுத்து காத்திருக்கு. சுவாரஸ்யமான பல்வேறு கதாபாத்திரங்களும் நமக்கு இனிமே அறிமுகமாக இருக்காங்க. இந்த வெப் சீரிஸ்ல வர ஒவ்வொரு கேரக்டருமே ரொம்ப முக்கியமான கேரக்டர்கள், இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்களும் கூட. அப்படி அந்த போட்டி நடக்கிற இடத்துக்குள்ள வந்த நம்ம ஹீரோ எல்லாரையும் பார்க்கறான். அவன மாதிரியே பல பேர் போட்டியில கலந்துக்க வந்திருக்காங்க. அவங்களும் அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. உற்ற மாட்டோம், கண்டிப்பா இந்த 1,00,000 யென் எனக்கு தான் உனக்கு தான் ஒரு போட்டா போட்டி மனநிலையில அவ்வளோ பேர் அந்த இடத்துல இருக்காங்க. அப்படி ஹீரோ அந்த இடத்துக்குள்ள வரும்போது முதல்ல ஹீரோக்கு ஒருத்தர் அறிமுகமாயி, நான் ஒரு முன்னாள் சாமுராய் அப்படின்னு அவரை ஹீரோ கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறாரு. அவர் ஹீரோவை பார்க்கறதுக்கு முன்னாடியே ஹீரோ கிட்ட, இங்க இருக்கிறவனுங்கெல்லாம் பண வெறி பிடிச்சு போயிருக்காங்க, போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வெட்டிக்கிட்டு செத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி பேசுறாரு. சாமுராய்கள்லாம் இங்க கூடி இருக்கிற வேலையில ஒரு வழியா போட்டி ஆரம்பிக்கிற நேரம் வந்துருச்சு. அங்க இருக்கிற ஒரு கதவை திறந்துக்கிட்டு என்ஜு அப்படின்னு ஒருத்தர் வந்து இந்த போட்டிக்கான விதிமுறைகள் எல்லாம் சொல்லி இந்த போட்டியை ஆரம்பிச்சு வைக்க போறாரு. ஆனா இந்த போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு சில டைம் கொடுக்கப்படுது. இங்க இருக்கிற யாருக்காவது போட்டியில கலந்துக்க விருப்பம் இல்லைன்னா இங்க இருந்து வெளியே போயிடலான்னு சொல்லி அங்க இருக்கிற கதவுகள் திறக்கப்படுது. ஆனா யாருமே அப்படி கதவுகள் திறக்கப்பட்டும் வெளியே போகல. ஆனா அதுதான் அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடைசி வாய்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த எஞ்சுன்றவரு, இவ்வளோ பணம் உங்களுக்கெல்லாம் கிடைக்குமா அப்படின்றது உங்களுக்கு சந்தேகமா இருக்கலாம். அதை நிரூபிக்கிறதுக்காக அந்த 1,00,000 யென் பணத்தை கொண்டு வந்து அவங்க முன்னாடி வச்சு உடைச்சு, நீங்க ஜெயிச்சா இதுதான் உங்களுக்கான பரிசு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதுக்கப்புறமா இந்த போட்டிக்கான விதிமுறைகள்லாம் அங்க இருக்கிறவங்களுக்கு சொல்லப்படுது. டென்ரிமுஜி ஆலயத்தோட பிரதான கதவுல இருந்து டோக்கியோவை போய் சென்றடையறது தான் இந்த போட்டியோட வழிப்பாதை. இந்த வழிகளுக்கு நடுவுல பல இடங்கள் இருக்கு. அப்படி ஒவ்வொரு இடங்களுக்கும் அவங்க போனோம்னா அந்த இடங்களுக்கு ஏற்ற மரத்துண்டுகள் வேணும். இவங்க ஆளுக்கு ஒரு மரத்துண்டு கொடுக்கப்படும். இவங்களுக்குள்ள சண்டையிட்டு அந்த மரத்துண்டுகளை கொன்று யார் பறிச்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு மரத்துண்டு சொந்தமாயிக்கும். அப்படிதான் அவங்க இந்த போட்டியிலிருந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செல்ல முடியும். முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியேறதுக்கே ஒரு நபருக்கு 2 மரத்துண்டுகள் தேவை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதன் பிறகு அங்க இருக்கிற எல்லாருடைய பெயர்களையும் எழுதி வாங்கி ஆளுக்கு ஒரு மரத்துண்டையும் கொடுக்கறாங்க. அதே மாதிரி இந்த போட்டியோட விதிகளை யாரு மீறினாலும் அப்படின்னு அந்த ஆள் சொல்லும் போதே அங்க இருக்கிற ஒருத்தர் அவர் கழுத்துல இருந்த மரத்துண்டை எடுத்து வீசிட்டு அங்கிருந்து வெளியே ஓட ஒரு சில பேர் முயற்சிக்கிறாங்க. அப்படி வெளியே ஓட முயற்சிக்கிறவங்க சுட்டு கொல்லப்படுறாங்க. இதுதான் இந்த போட்டியோட விதி. தொடர்ந்து இந்த லாஸ்ட் சாமுராய் ஸ்டாண்டிங்ல என்னென்ன நடந்ததுன்னு பார்க்க நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட மீதி கதையை அடுத்த பார்ட்ல பார்க்கலாம்.